நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ரெண்டு பீஸஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா எக் ரோஸ்ட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் 4 முட்டையை பாயில் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை ரெண்டு பீஸஸ் ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போ 4 முட்டையை ஸ்லைஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதுக்கு மசாலா போட போகிறோம். மசாலா போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம் தோசை சட்டியில். அதுக்கு மஞ்சத்தூள், அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு மிளகுத்தூள் 2 ஸ்பூன், உப்பு, கட் பண்ண முட்டையெல்லாம் தோசைக்கல்லில் போட்டுக்கலாம். இந்தமாரி செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க முட்டையோட ஸ்மெல் வராமல் நல்லா டேஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. மசாலா நல்லா இறங்கியிருக்கா? எக் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா யூஸ் பண்ணி பார்த்துட்டு இதோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.